மற்ற உலகு Hi everyone, Vanakkam, welcome to Good Evening Canada. Indian show is sponsored by Golumbia Group. Time on the 9:02 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. Welcome போல எங்களோட agenda take a pop-up. We have lots of updates for you guys. So in take a top of the hour, we have Missassauga Mayor Bonnie Crombie. அவ என்னத்தை பற்றி கேட்குறான்னு இன்றைக்காண்டா இப்போ ஸ்கூல் டைம் வரப்போது பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பரில் ரைட் now எல்லாம் பிள்ளைகள் வெக்கேஷனில் இருக்கும் ஆனால் செப்டம்பரில் they have to go back to school. She's talking about ஏன் பிள்ளைகளை வந்து வேக்சின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வந்து எஸ்பெஷலி பிஃபோர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதை பற்றி தான் she has some insight to share with us. அடுத்தது we have Health Minister Patty Hajdu வந்து வினிபெக்குக்கு போயிருக்கா. வினிபெக்கில் போகும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று எடுத்திருக்கா. அங்கே நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன். ஒன் ஆஃப் த மெயின் 2 questions வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் வைல்ட் ஃபயர்ஸ் வந்து கனடாவில் எல்லாட்டும் நடந்தோட இருக்காண்டு. And because of this, a lot of air pollution ஆனாலும் சரி இல்லாட்டி உங்களோட வீடுகளுக்கு வந்து சில டேமேஜ் ஆனாலும் சரி there's a lot of things that are happening because of it. ஸோ இதில் வந்து கேட்டிருக்கேன் இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் அவண்ட லெவல்லேருந்து ஆக்களுக்கு ஏதாவது உதவி பண்ண வேமாண்டு. ஸோ இது பற்றி தான் she's covering some topics about that, so we'll have a watch at that. And then we have Canadian Valam. In Canadian Valam, we have Deputy Prime Minister and Financial Minister Chrystia Freeland. அவன்டேக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் they gave $48.5 million. இது வந்து டூரிசம் கிட்ட போயிட்டுருக்கோம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இப்போ கோவிட் அதில் நிறைய டூரிசம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குதுண்டு. ஸோ இதனால் as a solution they funded this and we'll see where that goes from there. And then we have Prime Minister Justin Trudeau. வந்து இந்த நேஷ்னல் சம்மிட் இதில் வந்து lot of countries gather நிறைய issues, upcoming issues, uprising issues என்ன கரண்ட்டாக நடக்கிறது அந்த இஷ்யூஸ் மாதிரி காய்க்கிறது. ஸோ இந்த சம்மிட்டில் போய் விர்ச்சுவலாக அட்டென்ட் பண்ணி அவர் இஸ்லாமோஃபோபியா பற்றி காய்க்கிறார். அகேன் இஸ்லாமோஃபோபியாண்டா இஸ்லாமாக்கள் டுவர்ட்ஸ் அந்த ஹேட்ரட் காட்டுறது, நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹேட்ஃபுல் ஆன crimes and things like that. அப்படி பார்க்கும்போது அந்த முஸ்லீம் ஃபேமிலி லண்டன் ஒன்டாரியோவில் வந்து அட்டாக் ஆனது. இது வந்து அதனால் அப்புறம் a lot of முஸ்லீம் ஆக்கள் பர்டிகுலர் இப்போ கனடாவில் வந்து they don't feel safe. நிறைய ஆக்கள் அவைய துரத்தி கொண்டு போகிற மாதிரியும் இல்லாட்டி ஜஸ்ட் a lot of ஒரு அன்சேஃபான ஃபீலாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்ஸ் அவை வச்சுருக்கோம், what do they plan on doing, எப்படி நாங்கள் கனடா ஆல் இன்க்ளூசிவாக we can make everyone feel safe என்று தான் அவர் கழிச்சிருக்கார். And then we have our currency rates for today. And then for our Kalayarangam, we're going to treat portion, we have Remishier. வந்து ஒரு கவர் சாங் செஞ்சுருக்கா. This is for the song மறுவார்த்தை பேசாத. I think எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து வித்தியாசமாக கவர் கேட்க இட்ஸ் நைஸ் பிகாஸ் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ட்விஸ்ட் they make it their own and they do it. So excited to hear that. And then we have the weather and our news for today. So starting வந்து of course top of the hour. So again we have Missassauga Mayor Bonnie Crombie. வந்து பிள்ளைகளுக்கு ஏன் வேக்சின் போடுறது முக்கியம் before school starts in the காய்க்கிறா. So let's have a watch. Now I want to talk a little bit about a new report
that Ontario's Science Advisory Table has released earlier this week, along with the province's pediatric hospital. The report recommends that schools across Ontario return to in-class learning in the fall, with sports and clubs, no lineups at the doors for daily health checks, and optional masking as long as there isn't a spike in severe COVID cases. The authors of this report also recommend that students stay home when they're sick. Sounds logical. Improvements are made to the HVAC systems in schools, that the windows are opened as much as possible, that air purifiers are installed in classrooms, and that teachers teach outdoors whenever that's possible. I agree with the advice from the Science Table, and I strongly encourage the Ontario government to do everything in its power to ensure that we don't see a repeat of last year. Our students need in-class learning. This is not only essential to how they learn, but also for their social development and for their overall well-being. They need sports and clubs, and they need to be around their friends, their classmates, and their teachers. Importantly, the report also encourages students aged 12 to 17 to go out and get vaccinated. And if you do the math, in order for our youth to be fully vaccinated by the first day of school, they will have to have had their second dose no later than August 24th to allow for the 2-week period for the vaccine to kick in. That's why I'm so happy that Peel Public Health is now making it easier for Peel youth 12 to 17 to get their vaccine. As part of our Vax to School campaign, youth aged 12 to 17 and their families can simply walk into any of our mass vaccination centers today, show proof of age, and skip to the front of the line. Youth will receive the Pfizer vaccine, as this is the only vaccine approved for youth at this time. Youth can also book an appointment at any mass vaccination clinic by visiting Peel Public Health's website at peelregion.ca/COVID-19 vaccine. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Golumbia Group. Time on the 9:09 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. So Missassauga Mayor Bonnie Crombie வந்து again இவ்வளோ முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு வந்து vaccine போடுறது before school starts. So very very important. And the kids avoid expose you want to make sure your kids protected. And where kids come, it's also protection as well, right? Both ways of the poor. So kandipa, you can check out the centers and everything. Trillium Center and International Center. In the two centers, actually July 26th, they're going to stop doing the vaccinations there. So on the site, convenient before July 26th, if not, you provincial website, individual pop-ups, online book appointment test. So make sure you get your kids vaccinated, just so they're protected as well. School yesterday, so a lot of people, they were panicking about a cyber attack இது வந்து worldwide, so Canada மட்டுமில்ல worldwide in the cyber attack வந்திருக்கோண்டு. So என்னென்ன cyber attack affect ஆனது இப்போ Scotia Bank, BMO, RBC, Airbnb, Air Canada, Southwest Airlines, PlayStation Network, HBO,
இந்த கம்பெனிஸ் எல்லாம் முழுக்க they've been affected by it. ஸோ நிறைய ஆட்கள் they got scared. ஓகே, உங்களோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் இப்படி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அங்கே போடுறது வந்து அது சேஃபாக இல்லையா, இல்லாட்டி யாராவது ஹேக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்களான்ட்டு. But they were saying they made it aware அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. அது வந்து ஹேக்கிங்கால ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ப்ரோக்ராம் வந்து it was just a hiccup that came. அந்த ப்ராப்ளம் வந்து they fixed it now and so not to worry. I know a lot of things இப்படி வரும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும், ஒரு செக்யூரிட்டியாக you should be safe about things, so it's good to get worried, but this you don't have to worry about, and it was just a hiccup in their programming. ஆக்குமே அந்த டெக்னாலஜிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவண்ட client based அந்த introductions வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த systems they have in place. So unfortunately all technology மாதிரி some hiccups அது நடக்கும், but thankfully again இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியாலும் போயில, no one got access to it on the inside. So you're all safe with that. So no need to worry about that if you were worried. அடுத்தது we have Canada and the Health Minister, again Patty Hajdu. வந்து இப்போ வினப்பெக்கு போய் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்கா, அண்ட் நிறைய கொஷின்ஸ் இதில் வந்திருக்கா அகேன். ஸோ இந்த வைல்ட் ஃபயர்ஸை பற்றி, வைல்ட் ஃபயர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் கனடாவில் வந்து நடந்து கொண்டு இருக்குன்ட்டு, எஸ்பெஷலி உங்களுக்கு ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி அலர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சம் பீப்புள் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்கேன், என்ற வழியால் சுவாசிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் சில ஆட்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏர், இப்போ வீடு எல்லாம் எஃபெக்ட் ஆகிருக்குது. ஸோ என்னென்ன கேள்விகள் வந்திருக்குண்டா, இப்போ இந்த வைல்ட் ஃபயரில் எங்களுக்கு பாதிச்சுக்க ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த லெவலில் வந்து அவை ஹெல்ப் பண்ணவியமாண்டு அதுக்கு வந்து சொல்லியிருக்கா. இப்போ ப்ரொவின்ஷியலாக அந்த லெவலில் வந்து தேர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ், அவை அதை பார்க்குறீங்கன்ட்டு. பட் தேவைப்பட்டால் ஃபெடரல் லெவல் வந்து நாங்கள் இன்டர்வீன் பண்ணி நாங்களும் ஹெல்ப் பண்ணவோம்ட்டு. இதுக்கும் வர கேட்டு இப்போ எங்களோட வீடுகள் எல்லாம் இதால் அஃபெக்டாக இருந்தால் அதுக்கு ஏதாவது சேவிங்களோ உண்டு. ஸோ ஷீஸ் ஆல்சோ ஆன்சர் தட் இஸ் வெல். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ வாட்ச். Absolutely, we will provide support whenever a province requests it. And of course, in Ontario, there hasn't been a state of emergency declared, nor has the province, to my knowledge, as of yet. It could be changing moment by moment, but to my knowledge, as of this morning, had not requested additional support. But as Minister Blair has said, we will be there for Canadians in fighting wildfires and dealing with the number of environmental crises that we see, including flooding in the Yukon. We'll be there for Canadians as we get through this summer together. Thank you. And just to follow up to that, we are hearing evacuees in Manitoba and Ontario expect they could be away from their homes for an extended period of time. Will the federal government be providing additional support to these evacuees? That's a hard one for me to answer without understanding necessarily what that support looks like, but I can't imagine we would say no to supporting Canadians. Obviously, most of that support does come through provinces who would be facilitating, for example, food, transportation, accommodation. But again, this has been a Team Canada approach through COVID-19. We'll be there for provinces and territories as they sort out what kind of support they need. And I would say to Canadians that are evacuated that, you know, our hearts are with them, and that we'll make sure they get what they need to sustain themselves through this really trying time. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group. Time வந்து 9:15 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So CTCC, the Canadian Tamil Chamber of Commerce, they're actually having their business center grand opening. இது வந்து August 15th நடக்குது. August 15th from 12 p.m. So பன்னெண்டு மத்தியானத்துலேருந்து 6 மணி ஈவினிங் வரைக்கும் இது நடக்குது. Again, in the address வந்து 80 Travel Road, Unit 1 and 2, Markham, Ontario. So if you definitely want to check it out, August 15th in the grand opening from the business center நடக்குது. So you can go out and show your support there. Another little thing is, I think கூட ஆட்கள் இப்போ வேக்சினேட் ஆக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எல்லாம் வந்து திருப்பி திறக்கணும், உங்களோட லைஃப் கொஞ்சம் நார்மலாக வரணும்ட்டு.
ஸோ நிறைய வேக்சினேட் பண்ண ஆட்கள் வந்த ஒரு இது அவைக்கு ப்ராப்ளமாக இருக்குது வந்து அவை யூஎஸ்க்கு போயிடாமல் இருக்குதுண்டு காரில் வந்து தே கேன் ட்ராவல் ஒரு சும்மா கேஷுவலாக போயிட்டு வரண்டாலும் அவையால் இயலாது இப்போதைக்கு பிகாஸ் தேர் ஆர் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் பிளேஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம்ண்டா we have a lot of things happening in அண்ட் யூஎஸில் வந்து ஆக்சுவலி ஆகஸ்ட் 9th வந்து அந்த ரூல்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் 9th அவைண்ட சிட்டிசன் அவைண்ட பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் எல்லாம் யூஎஸில் இருக்கிறவ அவைக்கு அந்த ட்ராவலிங் லீனியன்சி வந்து இருக்குமெண்டு. ஆனால் கனடாவுக்கு மட்டும் அங்களோட கனேடியன் சிட்டிசன்ஸ் அங்களோட கனேடியன் ரெசிடென்ட்ஸ் அவைக்கு வந்து அந்த ஃப்ரீடம் என்ன வரையில. ஸோ a lot of people frustrated ஆரியம் எஸ்பெஷலி இப்போ கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதில் வரைக்க தாங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண இயலாதுண்டு we can't do anything about it. So a lot of things அதில் வந்து push comes to shove not happy with it. But hopefully, but I know Canada எல்லாம் முடிவெட்டு ரொம்ப சேஃபான பிறகு அந்த you should make their decisions. But so hopefully US செஞ்ச மாதிரி அவையும் அந்த டைம் கரெக்டாக வரைக்கும் they can open it up and அப்போதைக்கு எங்களோட Canadians less frustrated ஆகி they can go travel and everything. So looking forward to that. But another thing இப்போ ட்ராவல் பண்ணுறதெல்லாம் டூரிசம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஃபேக்டர் வருது. So in the tourism done for Canadian Development today, we have Deputy Prime Minister and Financial Minister Chrystia Freeland. Again, $48.5 million வந்து இந்த tourism industryக்கு போட்டிருக்கோம். And again, I think Canada ஆறுண்டாலும் மேபி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொந்தக்கார யாராவது வெளி கண்ட்ரியில் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறது வந்து இப்போ CN Tower, Niagara Falls, மேபி அந்த பிக் ஆரஞ்ச் மான்ட்ரியால் இப்படி குட்டி குட்டியான ஜஸ்ட் அங்கே கனடாக்குரிய டூரிசம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் வர இடங்கள் அப்படி போய் பார்க்குறதுக்கு. So again, இந்த மணி எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போடுறோம். So hopefully they make something good of it. But இதை பற்றி காய்க்கிறதுக்கு தான் we have the Deputy Prime Minister and Financial Minister Chrystia Freeland. When COVID-19 hit Canada, tourism was particularly hard hit. And I know so many people here today know that firsthand. Borders were closed, public health restrictions were put in place, and that had an immediate and devastating impact on the tourism sector. Now, in Atlantic Canada overall, and here on the island, you put in place highly effective measures to fight COVID. And I want to say, as a visitor from Toronto, and I've been double vaccinated, and I got tested when I arrived after midnight last night, so I'm allowed to be here, and I had a negative result, so I'm safe. But I do want to just let you know how much your action fighting COVID has been admired in the rest of the country. I can't count the number of editorials in Toronto newspapers which have said, geez, if only we were able to put in place the kind of measures that Atlantic Canada in general and PEI in particular has put in place. And, you know, myself, as Finance Minister and Deputy Prime Minister, I've recently gone to a couple of international summits, and I've really been proud to talk about the extremely effective measures you had here. And I know that's because you have outstanding public health authorities, but I think it's also because you have a really strong community, and people were willing to make sacrifices to take care of themselves and their neighbors. I salute you. Canada's really proud of you. So really well done. The federal government took rapid action when COVID hit. We rolled out emergency support programs, and those programs have supported millions of Canadian workers and kept businesses going. And we know that that was the compassionate thing to do, to put those measures in place. But as Finance Minister, let me tell you, it was the economically smart thing to do as well. We knew we had to act to keep the economic muscle of Canada from atrophying, to keep families from going bankrupt. And so we did. To date, tourism, arts, and culture workers and businesses and not-for-profits
have received more than $15 billion through the wage subsidy, rent subsidy, and SEBA. The April budget extended many of these support measures through to the end of September because we knew that COVID was still with us and people and businesses needed a little more support to finish the fight against COVID. But we know that more support is still needed and the fight is not over yet. And we know that the tourism sector particularly needs to be supported. So when I tabled the budget in April, we announced that there would be $1 billion specifically to support tourism. Last week, my colleague, Mélanie Joly, the Minister of Economic Development and Official Languages, unveiled a big part of that tourism support, a $500 million package, the Tourism Relief Fund. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time on the 9:23 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So another little thing I think எல்லாருக்கும் maybe சில ஆட்களுங்களை நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்களா, you know, Major General Danny Fortin தான் கோவிட் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் தான் கனடா முழுக்க அதை பார்த்து கொண்டு இருந்தவன்ட்டு. தென் திடீரென்று ஒரு மாற்றம் வந்தது. there was someone else on the positionல. இது வந்து வரும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. because I'm so used to announcing Major General Danny Ford என்று சொல்லி வந்து and அவர் தான் அதை ப்ரொடாமினெண்ட்லியாக முன்னாடியாக very well-ஆக செஞ்சு கொண்டு இருந்தவர். அப்புறம் உடனடியாக it was someone else. ஸோ இன்றைக்கு தான் இதை வந்து காய்ச்சிருக்கேன். அவனோட கரியருக்கு வந்து ஆக்சுவலி ஒரு முடிவு கட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பேட் டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்குதுண்டு. அண்ட் அகேன் இது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இல்லை, ஆனால் முந்தி நடந்த ஒரு விஷயம். முந்தியண்டா லைக் டெக்கேட்ஸ் ஸோ லைக் மெனி இயர்ஸுக்கு முதல் நடந்த இஷ்யூ. இதை வந்து ஒரு செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் ஒரு கேஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ அகேன் இவருக்கு ஹி வாஸ் டாக்கிங் கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக அவர் சொன்னார், என் லைஃப்பில் உண்மையாக அந்த கோவிட் சிச்சுவேஷனோட அதை பற்றி கதைக்கும்போது எனக்கு ப்ரமோஷன் ஏதாவது வரும், எனக்கு வேறு பொசிஷன் ஹையர் பொசிஷன் அப்படியெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் நான்ட்டு. ஆனால் தெரியாமல் ஒரு முந்தி ஒரு நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து என் கரியருக்கு அந்த ஒரு முற்றுப்புள்ளி வந்து போட்டிருக்குதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு there are lawyers எல்லாமே இன்வால்வ்டாக இருக்கிறியும். அவர் சொல்லியிருக்க என்ன திடீரென்று அப்படி லெட் கோ பண்ணது என்ன காரணம்ன்ட்டு எனக்கு தெரியாமல் விட்டவேன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அவர் he wants to go through legally அது மாதிரி என்ன செய்யலாம்ட்டு அதுக்கு. பட் அகேன் அவர் சொல்கிறார் எனக்கு ஏன் இப்படி வந்தது தெரியாது, லைக் முந்தி நடந்த ஒரு கேஸ் திடீர்னு இப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமாக வந்திருக்குன்ட்டு. ஸோ hopefully maybe they'll follow along with the case. I don't know what happened either. So the வரும்போது தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டைம் I guess it'll come and they'll talk about it. பட் ஏன் அவர் டக்குன்னு போனது காரணம் இந்த காண்டாக்ட் கேஸ் வந்தபடியா. ஸோ இதில் வந்து there's a lot of things you can learn from this. இப்போ வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக் செய்கிறேன்டா அது நாங்கள் ஓகே 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே 20 வருஷத்துக்கு முன்னாடின்ற சில ஆட்கள் அந்த மென்டாலிட்டியில் வந்து இருப்பேன். பட் உண்மையாக சொல்ல போனால் இப்போ இன்றைக்கு ஒரு தப்பை விட்டாலும் அது மேபி நாளைக்கு மேபி 5 வருஷத்தில் மேபி 20-70 இயர்ஸில் எப்போண்டாலும் அது ஸ்டில் எங்களை வந்து அது எங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எங்களோட மேபி லக்கி அதை எங்களோட ப்ரெசண்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணாது. பட் ஃப்யூச்சரில் வந்து திடீர்னு எஃபெக்ட் பண்ணால் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் திங். ஸோ இஃப் யூ டூ
ஏதாவது செய்யும்போது நீங்கள் வந்து அந்த பேடாக செய்யாமல் குட் இன்டென்ஷன் யாருக்கும் ஹர்ட் பண்ணாமல் அப்படி வாழ்க்கையில் போனால் the no stress உங்களுக்கு வந்து இதில் எல்லாம் இருக்காது. ஸோ keep that in mind and I hope you all we all learn from எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும். ஸோ very important இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக make sure you're always safe, you're always keeping people happy and make sure you don't do anything wrong. அடுத்தது we have Prime Minister Justin Trudeau. And again, இவர் வந்து virtually இந்த national summit வந்து attend பண்ணி இஸ்லாமோஃபோபியா பற்றி கலைக்கிறார். ஸோ இஸ்லாமோஃபோபியா again அதண்ட முஸ்லிம் ஆக்கிட்ட அந்த ஹேட்ரட் ஒரு அவைய தனிச்சு வைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பர்சனாலிட்டி அதோட வாரது தான். எல்லாருக்கும் தெரியும் இந்த முஸ்லிம் ஃபேமிலி வந்து லண்டன் ஆன்டரியோவில் வந்து they were attacked and நிறைய அதில் வந்து ஃபேமிலியில் இருந்திருக்கேன் அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் which is really sad. and அவைய எதுவும் செய்யலை, they were walking and just அவை அந்த முஸ்லிமாக இருக்கிறபடியாக இந்த கொலையிலெல்லாம் நடந்திருக்கு. ஸோ கனடா வந்து ஆல் இன்க்ளூசிவான நாடு, we try to do our best இங்கே. ஸோ இதை பற்றி தான் அவர் காய்ச்சிருக்கார். அண்ட் சார் கனடா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அவங்களோட உள்ளால சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நாங்கள் செக்யூர் பண்ணி இப்போ மாஸ்க்குக்கும் முஸ்லிம் கம்யூனிட்டி சென்டர்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் பாதுகாப்பாக கூட வைக்கப்புறம்ண்டு பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எனிதிங் ஹேப்பனிங். இப்படி அந்த சுச்சுவேஷன் நடந்தபடியே சில ஆட்கள் தே மைட் திங்க் ஓகே நாங்கள் இப்படி செய்யலாம்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு செய்கிறதுக்காக தேர் திங்கிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் ஃபண்டிங் போட்டு எப்படி நாங்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம்ட்டு பார்க்குறதுக்கு. அண்ட் அகேன் இப்போ ஆன்லைன் குரூப்ஸ் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நிறைய ஹேட் குரூப்ஸ் இருக்குது, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இதுலேருந்து ஜஸ்ட் மேபி முஸ்லிம் ஆக்களை பற்றி கூடாத காய்க்கிறது, ஏதாவது சொல்கிறது, மேக்கிங் அப் திங்ஸ் லைக் தட். ஸோ இந்த ஒரு ஆன்லைன் இதில் வந்து கனடாவே செஞ்சு they're going to try to remove all those people, stop them, content வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ hopefully இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு நியர் ஃபியூச்சரில் we can see the results. பட் இதை பற்றி தான் காய்க்கிறேன். ஸோ let's have a watch. A place where we celebrate diversity, where we stand together, where we look out for each other. That's the promise our country must work hard to live up to, because too many times and for too many people, that promise has been broken. For the FZL family in London, for communities in Etobicoke, in Quebec City, and across the country. Earlier this week, I sat down with the Gurgi family in Hamilton, who were threatened because of their faith. No one should face hatred in their own neighborhood. We talked about why things like this happen and how to prevent it. This includes fighting misinformation with education. It also includes ensuring that Muslim women in particular feel safe. Already, we've taken real action to protect Muslim Canadians and stamp out hate wherever it rears its ugly head. We created Canada's first ever anti-racism strategy and passed a motion in the House of Commons to condemn Islamophobia, because there must never be any doubt that hate is wrong and has no place in our country. To keep people safe, we're investing in infrastructure to protect everything from mosques to community centers. And to keep violence out of our communities, we're cracking down on online extremism and banning far-right hate groups. I want to acknowledge the pain and distress of global conflicts, including in the Middle East, on Muslim Canadians. I know that many in our communities have worried not just about family, but about what this means here at home. So let us be clear. There is no place in Canada for Islamophobia. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi everyone, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Golumbia Group. Time on the 9:30 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So அடுத்து I know எல்லாரும் maybe miss பண்ணுவீங்க the கேளுங்கள் தரப்படும் segment. இது வந்து again in the show, it's made for you guys. நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறது and you can call or text and ask questions. கேள்விகள் வந்து கேட்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி, what they've come to talk about. So in the Saturday,
ஸோ அதாவது July 24th from 11 a.m. to 12 p.m. ஸோ காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். We have Shaya Law Professional Corporationலேருந்து ஷைனிகா சுரேஷ். ஷீஸ் அ லாயர். ஸோ அவள் என்னத்தை பற்றி மெயினாக டச் பண்ண போகிறாண்டா, இப்போ வில்ஸ் எழுதுகிற வந்து எவ்வளோ முக்கியத்துவம்ன்ட்டு. ஐ நோ நிறைய பேர் இப்போ யூ ரைட் உங்களோட பவர் அட்டர்னிஸ் வில்ஸ் மேபி அப்படி இல்லைலாம் லோயர்கிட்ட போகும்போது தான் அதை என்னென்று அறிவிச்சு யூ மேபி லேர்ன் அபவுட் இட். பட் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட மேபி ஒரு ப்ரெசண்ட்டாக இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாலும் அந்த தற்சமையான சுச்சுவேஷன்ஸில் வந்து they're really helpful. So இதை பற்றி தான் she's gonna come talk to you about that and why it's important. So again உங்களுக்கு questions கேட்குறேன்டா நீங்கள் லைவாக கால் பண்ணி கேட்கலாம் at 416-323-3304 and again அது July 24th 11 மணி காலையிலேருந்து 12 மணி வரைக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறனாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லைவாக டெக்ஸ்ட் பண்ணா 416-292-0033க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே உங்களோட கொஷின் இப்போ இது பார்த்து போட்டு உங்களுக்கு கொஷின் இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நண்டைக்கு நாங்கள் லைவாக லோயர் வரும்போது நாங்கள் கொஷின் கேட்டு அவள் வந்து ஆன்சர் சொல்லுவா. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் தட் இஸ் வெல். நான் அடுத்தது ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க தெரியும். ஸோ எக்ஸைட்டிங் நியூஸ் உங்களை எல்லாருக்கும். ப்ளூ ஜேஸ், அதாவது உங்களோட பேஸ்பால் டீம் ப்ளூ ஜே டிக்கெட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் ஃபார் சேல் அண்ட் அகேன் தேர் ரிட்டர்னிங் பேக் ஹோம். ஸோ கனடாவுக்கு வந்து உங்களோட ராஜர் சென்டரில் வந்து விளையாட போகிறோம். ஸோ தட்ஸ் எக்ஸைட்டிங். ஐ கெஸ் ஒரு மேபி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிடா அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருப்பீங்க. இல்லாட்டி கிட்ஸ் ஏதாவது இப்போ சம்மர் பிரேக்கில் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகிறனாலும் இட்ஸ் அ குட் திங் டு டேக் தம் டு. ஸோ அகேன் இது வந்து நெக்ஸ்ட் வீக்காகவே ரிட்டர்ன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் கோவிடால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வித் த லிமிட் ஆஃப் பீப்புள், மாஸ்க்கு போட்டிருக்கணும், ஐ மீன் சானிடைசேஷன் ரெகுலேஷன், ஸ்பேஸ் பண்ணி இருக்குது, அதெல்லாம் இருக்கும் அஃப்கோர்ஸ். பட் அதெல்லாம் மீறி ஒரு 15,000 ஃபேன்ஸ் வந்து உள்ளுக்கு இருக்கலாம். நீங்கள் டிக்கெட் வாங்கினாலே ஃபேன் தான் நீங்கள். ஸோ 15,000 ஆக்கள் வந்து அந்த ஸ்டேடியமில் வந்து இருந்து பார்க்கலாம். இது July 30th August 8 மட்டும் they're starting to sell the tickets இப்போ 10 மணி காலையிலேருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ளூ ஜேஸ் டிக்கெட் ஃபேனாக இருந்தால் or you want to take your kids or even just like a date or whatever it is எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக check out the sales and then you can enjoy the event. அடுத்தது we have our currency rates. ஸோ இந்த மாதிரி currency rates வந்து பார்த்து வரும். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 189.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. So அடுத்து சொல்ல போகிற நியூஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மான்ட்ரியலில் இருக்கிறவைக்கு ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பே அட்டென்ஷன் பண்ணுங்க. மான்ட்ரியலில் வந்து there's a store called Remishier La Superior. I don't speak French, so sorry in the mispronunciation அதில் வந்தால் இவையில் வந்து கிரவுண்ட் மீட் அந்த கடையில் வந்து வாங்கியிருந்தா இதில் வேலை இருக்கிறது. ஸோ அந்த அட்ரஸ் வந்து 2888 Cosmodome Avenue in Laval again. ஸோ அங்கே கிரவுண்ட் மீட் வந்து July 6th மேனுஃபேக்சர் பண்ணது பேக்கேஜ் பண்ணி இருந்தால் அதில் வந்து ஈகோலாய் பாக்டீரியா சிலவில் இருக்குமெண்டா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரெக்கால் பண்ணுறேன். அகேன் இந்த ஈகோலாய் பாக்டீரியா வந்து உங்களோட உடம்புக்கு நாட் குட், உங்களை சிக்காக்கும், சிலவில் பேட் இன்சிடென்ட்ஸ், டெத்தும் வரலாம். ஸோ எந்த அளவில் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்குது. பட் இந்த மீட் ப்ராடக்ட்ஸில் வந்து இருக்கிற வெளியே கண்டிப்பாக உங்களோட பேக்கேஜிங் டேட் July 6th கிரவுண்ட் மீட் அதில் இருந்தால் சாப்பிட வேணாம். இதில் வந்து they have minced beef. ஸோ பீஃப் வாங்கியிருந்தால் மீடியம், லீன், எக்ஸ்ட்ரா லீன் இந்த இதில் வந்து பேக்கேஜ் பண்ணியிருந்தால் இதில் எஃபெக்ட் ஆகிருக்குது. இல்லாட்டி minced veal which is like goat or baby cow and minced pork
இதில் வந்து எல்லா வெரைட்டியும் ஸோ லீன் எக்ஸ்ட்ரா லீன் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதுக்கும் வந்து சொல்லியிருக்கேன் ஈக்குவலை சிலவில் இருக்குமெண்டு. ஸோ முக்கியத்துவம் அகேன் புஷியரில் சுப்பீரியர் இந்த கடையில் வந்து July 6 பேக்கேஜிங்கோட கிரவுண்ட் மீட் இந்த கடை 2888 Cosmodome Avenue வேலை வாங்கியிருந்தா சாப்பிட வேணாம். Make sure you throw it out and then buy other meat. Another thing that we're going to talk about in Toronto is எல்லாருக்கும் தெரியும் summer இருந்தாலே a lot of cars, motorcycles எல்லாம் ரோட்டில் வந்துருக்குதுண்டு. They're nice. இப்போ ஓடுற வைக்க அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ தூங்கிங்கொண்டே இருக்கிற வைக்க அது வந்து சரியான டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். because they're so loud. சரியான காது கிளிகிற மாதிரி ஒரு சத்தம் வரும். ஸோ டொராண்டோவில் வந்து என்ன சரியாமெண்டா இந்த நாய்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கணக்காக வாரபடியே they thought இப்போ ஒரு மூவிங் வெஹிக்கிளை வந்து நாய்ஸ் பொல்யூஷனுக்காக வந்து போலீஸ் வந்து நிப்பாட்டிலாது. they can't do that. they can't stop it just because of that. பட் அவ என்ன செய்ய போகிறேன் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இப்போ கூட நாய்ஸாக இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி வைக்க போகிறேன். எஜுகேஷன் they're going to go around கதைக்க பிரியம் and again சொல்ல பிரியம் இப்போ நாய்ஸ் பொல்யூஷனை பற்றியும் சரி ஸ்டண்ட் டிரைவிங்கை பற்றி சரி just careful driving, good driving behavior அதை பற்றியெல்லாம் கதைக்க பிரியமுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா you can't exceed 92 decibelsக்கு மேலால் வந்து உங்களோட கார் சத்தம் போடக்கூடாது or your motorcycle, any motor vehicle basically. So இந்த again specificationsக்கான இந்த எஜுகேஷன் இதெல்லாம் வைக்கிறியும் they have a couple dates coming up நீங்கள் பார்க்கலாம். But goal வந்து இந்த noise pollution வந்து குறைக்கிறது. So hopefully they do that. And again noise pollution பற்றி கதை கேட்க another thing that we are talking about is Scarborough இருக்கிறவைக்கு they are doing a testing. இது வந்து I mean the sirens test பண்ணியும். So இந்த sirens வந்து ஒரு emergency stateல வந்து they make these alarms. So பெருசாக ஒரு woo into like city முழுக்க கேட்கும். So very long. சும்மா அந்த ஃபயர் ட்ரக் இல்லாமல் like 1 kilometer radiusல வந்து கேட்குற மாதிரி இருக்கும். So again நீங்கள் வந்து Scarborough, Guildwood இல்லாட்டி Scarborough, Rouge Park ஏரியாவில் வந்தால் இந்த சத்தம் வந்து July 24th 5 PM ஒரு 2-3 minutes அந்த சைடன் வந்து நீங்கள் கேட்பீங்க. And again இந்த அலார்ம் சத்தம் உங்களுக்கு மற்றபடி நாட் அண்டைக்கு பட் if you hear it on any other day இதை வந்து இன்டோர்ஸாக இருங்கோ ப்ரொடெக்டடாக இருங்கோ go inside ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியாச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும் அர்த்தம். ஸோ இது இந்த July 24th 5 மணிக்கு கேட்டிங்களா don't get too scared. அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்குக்காகவே செய்கிறேன் because I have to. So don't get scared of this one, but if you hear it any other time அது வந்து கவனமாக இருக்கும். அடுத்தது we have our கல்யாணம் for today. I'm going to treat. So இன்றைக்கு again we have Rachel Remishier. வந்து மறுவார்த்தை பேசாத என்ற ஒரு பாட்டு கவராக செஞ்சுருக்கா. So again let's have a watch.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time is now 9:44 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So நிறைய பேர் I know Amazon யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து அமேசான் ப்ரைம் டே வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் கனடாவில். அண்ட் அகேன் ப்ரைம் டே வந்து இதில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுற ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு. பட் இந்த வருஷம் பிகாஸ் அவன் 3 லொக்கேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறபடியே பிகாஸ் ஆஃப் COVID-19 டெஸ்ட் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் அவை வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக நாங்கள் ஹெல்த்தும் பார்க்கணும். இப்போ எங்களோட எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கும் பார்த்து மேனுஃபேக்சர்ஸ் whoever it is எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி முக்கியம்னபடியாக இதை கேன்சல் பண்ணுறோம் இந்த வெஸ்ட்மெண்ட்டை அவை அறிவிச்சிருக்கிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் தே டோன்ட். பட் அவன் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் அவை சொன்னேன் அதை செய்யாதபடியாக சில மாதங்கள் கணக்குகளுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் போட்டு வச்சிருப்பேன்ட்டு. ஸோ யூ கேன் ஸ்டில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். அடுத்து எங்களுக்கு நியூஸுக்கு டைம் ஆச்சு. ஸோ we are going to go to PS சுதாரம் for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு Good Evening Canada IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தேர்தல்களை இலக்காக கொண்ட கனடாவுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து சிசிஸ் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தொடர்ந்து நிலையானதும் சில சந்தர்ப்பங்களில் அதிகரித்ததுமான கனடாவுக்கு எதிரான வெளிநாட்டு தலையீடு குறித்து கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவையான சிசிஸ் எச்சரித்துள்ளது. இந்த அச்சுறுத்தல் குறித்து புதிய அறிக்கையொன்றை இன்று சிசிஸ் வெளியிட்டது. பல ஆண்டுகளாக தேர்தல்களை இலக்காக கொண்ட தொடர்ச்சியான மற்றும் அதிநவீன நடவடிக்கையை கவனித்து வருவதாகவும் அதன் அதிர்வெண்ணில் தொடர்ந்து உயர்வு காணப்படுவதாகவும் சிசிஸ் கூறுகிறது. கனடாவின் தேர்தல் முறை வலுவானதும் என்றாலும் வெளிநாட்டு தலையீடு நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள், அரசியல் அமைப்பு, அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றின் இறையாண்மையின் ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் என சிசிஸ் எச்சரிக்கிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சிறுபான்மை நாடாளுமன்றத்தை சில வாரங்களில் கலைத்து கனேடியர்களை தேர்தல் வாக்களிப்புக்கு அனுப்புவார் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் சிசிஸ் உளவு சேவையின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. பசுமை கட்சியின் உள் சச்சரவுகள் தற்காலிகமானவை என கட்சியின் தலைவி அனாமி பால் தெரிவித்துள்ளார். இன்று டொரண்டோவில் தனது பிரச்சார அலுவலகத்தை உத்தியோகபூர்வமாக பால் திறந்து வைத்தார். அங்கு செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தனது தலைமை மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை நிறுத்துவதற்கான முயற்சி குறித்து கருத்து தெரிவித்தார். பசுமை கட்சியின் தலைவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை கைவிடும் நடுவரின் தீர்ப்பை ரத்து செய்ய கட்சி முயல்கிறது. இந்த விடயம் குறித்து கனடாவின் பசுமை கட்சி நீதிமன்றத்துக்கு செல்கிறது. கட்சியின் தலைவி அனாமி பாலின் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை நிறுத்துவதற்கான ஒரு சுயாதீனமான நடுவரின் முடிவை ரத்து செய்ய கட்சி முயற்சிக்கின்றது. இந்த முயற்சி கட்சியின் முழு கூட்டாட்சி மன்றத்தின் அல்லது ஆளும் குழுவின் உணர்வை பிரதிபலிப்பதாக இல்லை எனவும் பால் கூறினார். தனக்கு எதிரான நடவடிக்கையை ஒரு சிறிய குழுவின் நகர்வு என கூறிய அவர் அனைவரையும் பொறுமையுடன் இருக்குமாறு கோரியுள்ளார். கனடாவில் கோவிட் தடுப்பூசிகளுக்கான தேவை குறைவடைந்து வருகிறது.
தொற்றின் 4வது அலையை கனடா எதிர்பார்த்துள்ள நிலையில் தடுப்பூசிக்கான தேவை குறைவடைந்து வருகிறது. கோவிட் தடுப்பூசிகளுக்கான கனடாவின் தேவை மெதுவாக குறைந்து வருவதாக வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த வாரத்தில் ஒரு நாளில் 1% குறைவான கனேடியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இது ஜூன் மாத இறுதியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த தினசரி வீதமான 1.44 இருந்து குறைந்துள்ளது என தரவுகள் கூறுகிறது. சில கனேடியர்கள் முதல் தடுப்பூசிக்கான முன்பதிவு செய்வதை நிறுத்தி வைத்துள்ளார்கள். மற்றவர்கள் mRNA தயாரிப்புகளை கலக்க விரும்பாததால் 2வது தடுப்பூசி பெறுவதை தாமதப்படுத்துகின்றார்கள். இதுவரை தகுதி வாய்ந்த கனேடியர்களில் 80% குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். அதேவேளை கனேடியர்களில் 60% முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் 4300க்கும் மேற்பட்ட வீடுகள் காட்டுத்தீ எச்சரிக்கை காரணமாக வெளியேற்ற உத்தரவின் கீழ் உள்ளன. காற்றின் வேகமும் திசையும் காட்டுத்தீ நிலைமையை வியத்தகு முறையில் பாதித்துள்ளன. கடந்த 2 நாட்களில் காலநிலை தீ கட்டுப்பாட்டில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை காட்டுகிறது. இன்று இரவு வரை தெற்கு மற்றும் தென்கிழக்கு பிராந்தியங்களுக்கு காட்டுத்தீ எச்சரிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. காற்றின் வேகமும் திசையும் இந்த பிராந்தியங்களில் தீ வளர்ச்சியை கணிசமாக பாதிக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. So we are going to go to our last item on our agenda, and that is the weather. So என்ன மாதிரி weather பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time on the 9:52 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. So just to recap again, I'm going to Kerlangal Tharabadam segment in the Saturday, July 24th, 11 மணி காலையிலிருந்து 12 மணி வரைக்கும் live-ஆ நீங்க questions கேட்கலாம் to our lawyer from Shaya Law Corporation, Shainika Suresh. Again, topic வந்து wills. ஏன் wills முக்கியம், ஏன் அதை எழுதணும், ஏன் அதை செய்யணும்ட்டு. So if you have any other questions as well, நீங்கள் கால் பண்ணி இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். So we look forward to seeing you all there. And again, எங்களோட ஆப் பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கன்வீனியண்ட்டாக முதல்ல எல்லாம் உங்களுக்கு யூடியூப், வாட்ஸ்அப், ஐபிடிவி, ஃபேஸ்புக்கில் எல்லாம் போய் பார்க்குறது கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி
iOS இல்லாட்டி ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இருந்தாலும் நீங்கள் GEC ஸ்பேஸ் தமிழ்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட லோகோ போட்டு ஆப் வரும். சர்ச் பண்ணி அதை பார்த்தா நீங்கள் அதிலேயே உடனே பார்க்கலாம். இன்ட்ராக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு அந்த கைக்குள்ளே அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். And again, sponsors, I know நிறைய பேர் எங்களுக்கு inquiries வந்து கொண்டு இருக்கிறது. So thank you for that. I know a lot of people out there questions already இருக்கிறீங்க. Hesitate பண்ண வேணாம், reach out பண்ணுங்க and we'll be more than happy to answer those questions for you too. Artists, I know there's a lot of songs. இப்போ இன்றைக்கு பாடின மாதிரி Remishier வந்து Facebook, YouTubeல வந்து search பண்ணிங்க இருந்தாலும் you can search a lot of their songs. அவை இந்த content create பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதே போல் நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய நியூ ஃபேஸஸ் were waiting to introduce to the world. நீங்கள் உங்களோட introduction வீடியோ எடுத்து உங்களோட கிளிப் எடுத்து அனுப்புங்க. I want to thank you all again. உங்களோட ஷோ கண்டினியூ பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு. and we'll see you all tomorrow.